என் பெயர் சங்கீதா. நான் வெறுக்கின்ற ஒருவனை என் கணவனாக தேர்ந்தெடுத்திருந்தேன். நான் அமர்ந்து கொஞ்ச நேரம் ஆனதும் அறையின் கதவு திறந்தது. என் கணவன் மூர்த்தி அறைக்குள் நுழைந்தான். என் கண்களில் அவனுக்கான வெறுப்பு மட்டுமே இருந்தது. அவன் என்னை பார்த்து மென்மையான குரலில், சங்கீதா, போய் எனக்கு சாப்பாடு எடுத்துட்டு வா, நான் அலுவலகம் போக வேண்டும் என்றான். அவனது குரலில் இருந்த அதிகாரத்தை கண்டு எனக்கு கோபம் பொங்கியது. நான் உடனடியாக கோபத்துடன், நான் ஒன்றும் நீ பணம் கொடுத்து வாங்கிய அடிமை இல்லை, உன் உத்தரவுகளுக்கு கட்டுப்படுவதற்கு. இந்த திருமணம் என் அக்காவின் மகனுக்காக மட்டுமே நடந்தது. நீ என் மீது கணவன் என்ற அதிகாரத்தை காண்பித்து நான் உன் பேச்சை கேட்பேன் என்று நினைத்தால் அது உன் அறியாமை. உன் போன்றவர்களுக்கு எப்படி பாடம் புகட்ட வேண்டும் என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். என் அக்கா நளினி போல என்னை நினைக்காதே, அவள் அப்பாவி. நீ செய்த கொடுமைகளை எல்லாம் அவள் அமைதியாக சகித்து கொண்டாள். ஆனால் என் பெயர் சங்கீதா. என்னால் ஒருவரின் மனதை நொறுக்க முடியும் என்று அவனது கண்களை பார்த்து கோபமாக சீறினேன். அப்போது அவன் மீண்டும் மென்மையான குரலில், நீ ஏன் இந்த திருமணம் செய்து கொண்டாய் என்பது எனக்கு தெரியும். அதை எனக்கு மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்த வேண்டாம். இப்போது சாப்பாட்டை கொண்டு வா, அலுவலகத்துக்கு நேரமாகிறது என்றான். என் கோபமான வார்த்தைகள் அவனுக்கு பெரியதாக தோன்றவில்லை. அவன் என் பேச்சுக்களை புறக்கணித்துவிட்டு மிகவும் அன்பான தோணியில் பேசிக் கொண்டிருந்தான். நான் அவனுக்காக வேலை செய்வேன் என்று எதிர்பார்த்தான். நான் அவனை மதிக்காமல் ஓரமாக படுத்துக்கொண்டேன். அதாவது, உன்னை போன்ற ஒருவனுடன் பேசுவது கூட எனக்கு உகந்தது அல்ல என்று அவனுக்கு தெளிவாக புரிய வைத்தேன். அவன் ஒருமுறை இருமுறை என் பெயரை சொல்லி சாப்பாடு கொண்டு வர சொன்னான். ஆனால் நான் அவனது முகத்தை கூட திரும்பி பார்க்க விரும்பவில்லை. அவன் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தபோது என் அக்கா மகனை தொடர்ந்து தட்டி கொண்டிருந்தேன். நீண்ட நேரம் அழைத்த பிறகு அவன் அறையை விட்டு வெளியேறினான். அப்போது நான் வெறுப்புடன் என் தலையை உதறினேன். இந்த மனிதனுடன் எனக்கு வெறுப்பை தவிர வேறு எந்த உறவும் தேவையில்லை. நான் இங்கு வந்திருப்பது என் அக்கா மகனுக்காக மட்டுமே. நான் இந்த திருமணத்தை செய்ததற்கு ஒரே ஒரு காரணம், என் அக்காவுக்கு அவன் கொடுத்த துன்பங்களுக்காக அவனிடமிருந்து பழி வாங்க வேண்டும். என் அக்கா மிகவும் அப்பாவி. இந்த மனிதனோ ஒரு சாத்தான் போன்றவன். இவர்களை போன்றவர்களை எப்படி சமாளிக்க வேண்டும் என்பது எனக்கு நன்றாக தெரியும். எங்கள் திருமணம் நடந்து பல நாட்கள் ஆகியிருந்தன. மூர்த்தி என்னை தொடக்கூட நான் அனுமதிக்கவில்லை. அவன் ஒரு ஆண். ஒரு கணவனாக என்னிடமிருந்து தன் உரிமையை பெற அவன் விரும்பி இருக்கலாம். ஆனால் நான் அவனிடம் கண்டிப்பாக என்னை நெருங்க முயற்சி செய்யாதே என்று கூறிவிட்டேன். ஆச்சரியமாக அவன் என் பேச்சை கேட்டான். திருமணத்திற்கு பிறகு அவன் என்னை ஒருபோதும் தொட முயற்சிக்கவில்லை. ஆனால் அவனது வேலைகளை செய்ய சொல்வான். நான் சிறிதும் தயக்கமின்றி மறுத்து விடுவேன். ஒரு குழந்தைக்கு தந்தையாக இருந்த போதும் மூர்த்தி மிகவும் அழகான இளைஞன். அவன் என் அக்காவுக்கு கணவனாக இல்லை என்றால் ஒருவேளை அவனது மனைவியாக நான் இருப்பது எனக்கு மிகவும் அதிர்ஷ்டமானதாக இருந்திருக்கும். மேலும் நான் மனதார இந்த உறவை தொடங்கி இருப்பேன். ஆனால் என் அக்காவின் கணவன் என்பதே மிகப்பெரிய தடை. என் அக்காவை கொன்றவன் அவன். இன்றும் எனக்கு அந்த நாள் நன்றாக ஞாபகம் இருக்கிறது. என் அக்கா நளினிக்கு வரன் வந்த அன்று எங்கள் வீட்டில் உற்சாகமான சூழல் நிலவியது. மூர்த்தியின் வீட்டிலிருந்து வந்தவர்களுக்காக அம்மா பலவிதமான பலகாரங்கள் செய்திருந்தார். என் அக்காவின் மகிழ்ச்சியை அவளால் மறைக்க முடியவில்லை. அவளது முகத்தில் ஒரு அழகான புன்னகை இருந்தது. அவள் மிகவும் குறைவாக பேசும் குணம் கொண்டவள். அதனால் அவளது இந்த மகிழ்ச்சி எங்களுக்கு நன்றாக இருந்தது. இதற்கு முன்பு என் அக்காவை நான் இவ்வளவு மகிழ்ச்சியாக பார்த்ததில்லை என்பதால் நான் மனதிற்குள் மிகவும் சந்தோஷப்பட்டேன். சிறிது நேரத்திற்கு பிறகு அவனது குடும்பத்தினர் வந்தனர். வந்ததும் என் அக்காவை வேலை வாங்க ஆரம்பித்தனர். தண்ணீர் கொண்டு வா, டீ கொண்டு வா, பழச்சாறு கொண்டு வா என பல வேலைகளை செய்ய சொன்னார்கள். இந்த செயல்கள் அனைத்தும் எங்களுக்கு மிகவும் மோசமாக தோன்றின. ஆனால் இது என் அக்கா நளினியின் மாமியார் வீடு என்பதால் நாங்கள் அனைவரும் அமைதியாக வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தோம். மெதுவாக அவனது அம்மா என் அக்காவிடம், நீ யாருடனாவது காதல் தொடர்பில் இருந்தாயா? உனக்கு யாருடனாவது நிச்சயதார்த்தம் நடந்து முறிந்ததா? உனக்கு சமைக்க தெரியுமா? துணி துவைப்பாயா? இல்லை எதுவும் தெரியாதா என்று கேட்க ஆரம்பித்தாள். இந்த கேள்விகளை கேட்டு எனக்கு கோபம் தலைக்கேறியது. என் அக்கா மிகவும் பயந்து விட்டாள். முதலில் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்த அவள் இப்போது பயத்துடன் காணப்பட்டாள். என் அம்மா தான் பெரும்பாலான கேள்விகளுக்கு பதிலளித்தார். அப்போது என் அக்காவின் மாமனார் திடீரென, சகோதரி, நாங்கள் உங்களிடம் கேள்வி கேட்கவில்லை, எங்கள் மருமகளிடம்தான் கேட்கிறோம். ஆனால் இவள் எங்களை அதிகம் விரும்பவில்லை போல் இருக்கிறது. அதனால்தான் எங்கள் கேள்விகளுக்கு பதிலளிக்கவில்லை என்றார். எனக்கு மிகவும் கோபம் வந்தது. ஆனால் நான் என்னை தடுத்து கொண்டேன். ஏனெனில் அவர்கள் மாமியார் வீட்டுக்காரர்கள். மாமியார் வீட்டுக்காரர்கள் பெரும்பாலும் இப்படிதான் இருப்பார்கள். நீண்ட நேரம் என் அக்காவிடம் கேள்வி கேட்ட பிறகு அவர்கள் சாப்பிட்டு விட்டு எங்கள் வீட்டை விட்டு புறப்பட்டனர்.
அக்காவுக்கு திருமணம் உறுதியாகிவிட்டதால் அவள் மகிழ்ச்சியாக இருப்பாள் என்று நான் நினைத்தேன். ஆனால் அவள் சோகமாக இருக்க ஆரம்பித்தாள். ஒருவேளை அவளது மாமியார் வீடு அவளுக்கு பிடிக்கவில்லை போல. அவள் திடீரென சோகமாக மாறியது அனைவருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. பலமுறை நான் அக்காவின் சோகத்திற்கான காரணத்தை கேட்டேன். அதற்கு அவள், நான் உங்களை விட்டு பிரிய போகிறேன், அதனால் கொஞ்சம் சோகமாக இருக்கிறேன், வேற எந்த காரணமும் இல்லை என்றாள். நான் அவளை பார்த்து, அக்கா, ஏன் இவ்வளவு சோகமாக இருக்கிறாய்? உன் வருங்கால கணவர் மூர்த்தி மிகவும் நல்லவர். எங்கள் மூர்த்தி மாமா மிகவும் நல்ல மனிதர். அவரை போல யாரும் இல்லை. நான் அவரின் மிகப்பெரிய ரசிகை. எப்போதும் அவருடன் பேச பழக ஆசைப்படுவேன். மொபைலிலும் அடிக்கடி அவருடன் நாங்கள் சண்டையிட்டுக் கொள்வோம். சில சமயம் நான் என் அக்கா நளினியிடம் விளையாட்டாக, அக்கா, மூர்த்தி மாமாவை உனக்கு பிடிக்கவில்லை என்றால் பரவாயில்லை, நீ திருமணம் வேண்டாம் என்று சொல்லிவிடு, மூர்த்தியை நான் திருமணம் செய்கிறேன், நீயும் அப்பா அம்மாவிடம் பேசு, எனக்கு மூர்த்திக்கும் திருமணம் செய்து வைக்கலாம். நான் மூர்த்தி மேல் மனதை பறிகொடுத்து விட்டேன். மூர்த்தி மாமா எவ்வளவு அழகானவர். அவர் சிரிக்கும் போதே கன்னத்தில் விழும் குழி என் உயிரையே எடுத்து விடுகிறது என்று சொல்வேன். இதை நான் விளையாட்டாக சொன்னேன். என் அக்கா நளினி என் நகைச்சுவையை கேட்டு வாய்விட்டு சிரித்தாள். ஆனால் இந்த மனிதன் தன் குடும்பத்தினரை போலவே நடந்து கொள்வான். என் அக்காவை கொஞ்சி விடுவான். நான் விளையாட்டாக சொன்ன விஷயம் உண்மையாகிவிடும் என்று எனக்கு தெரியாது. அதாவது நானே மூர்த்தியின் மனைவியாகி விடுவேன் என்று நினைக்கவில்லை. திருமணம் சிறப்பாக முடிந்தது. என் அக்கா நளினி அழுது கொண்டே வீட்டை விட்டு சென்றாள். அவளது திருமணம் முடிந்த சில காலத்திற்கு பிறகு அவளது மாமியார் வீட்டினர் அவளை எங்கள் வீட்டிற்கு வர அனுமதிக்கவில்லை என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம். திருமணம் முடிந்து 2 மாதங்கள் ஆகியும் அக்கா நளினி ஒருமுறை கூட வீட்டிற்கு வரவில்லை. இது எனக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது. ஏனெனில் அவள்தான் என் சிறந்த தோழி. எனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நான் அதை அக்காவிடம்தான் சொல்வேன். ஆனால் என் அக்காவுக்கு திருமணம் ஆனதிலிருந்து நாங்கள் அனைவரும் ஒருவருக்கொருவர் வெகு தொலைவில் இருந்தோம். என் அம்மாவும் அடிக்கடி நான் என் மகளை எங்கே திருமணம் செய்து கொடுத்தேன் என்று தெரியவில்லை, அவள் முகத்தை பார்க்கவே நாங்கள் ஏங்குகிறோம் என்பாள். ஒரு நாள் நாங்கள் அனைவரும் உட்கார்ந்து அக்கா நளினி வீட்டிற்கு செல்லலாம் என்று திட்டமிட்டோம். அவள் தான் வரமாட்டாள், நாம் தான் போக வேண்டும் என்று என் அப்பாவும் உடனடியாக சம்மதித்தார். நான், அம்மா, அப்பா என நாங்கள் மூவரும் பேருந்து மூலம் அக்கா நளினி வீட்டிற்கு சென்றோம். ஆனால் அங்கு நாங்கள் கண்ட காட்சி எங்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. குற்றவாளிகளைப் போல அக்கா நளினி தலைகுனிந்து நின்று கொண்டிருந்தாள். மூர்த்தி மாமா அவளை கேள்வி கேட்டுக் கொண்டிருந்தார். நாங்கள் மூவரும் திகைத்து போ நின்றோம். மூர்த்தி மாமா என் அக்கா நளினியிடம் எதுவும் பேசாதவர். ஆனால் இன்று அவரது குரல் தெருமூலை வரை கேட்டது. என் அக்கா நளினி நடுங்கிக் கொண்டிருந்தாள். நாங்கள் ஏதாவது பேசுவதற்கு முன் அல்லது நாங்கள் வந்திருப்பதை அவர்களுக்கு உணர்வதற்கு முன் மூர்த்தி மாமா என் அக்காவின் முகத்தில் பலமாக ஒரு அறை விட்டார். இதை பார்த்து எனக்கு பயத்தில் நரம்பு வெடித்தது. என் அம்மாவும் அப்பாவும் உடனடியாக அவர்கள் இருவருக்கும் நடுவில் சென்றனர். எங்களை பார்த்ததும் அவர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். நான் அதிர்ச்சியில் உறைந்து போயிருந்தேன். இந்த மனிதன் என் அக்காவை அடிப்பான் என்று நான் ஒருபோதும் நினைத்ததில்லை. என் அக்கா எங்களுக்கு மிகவும் ஸ்பெஷல். அவள் எங்கள் வீட்டில் மூத்த மற்றும் செல்ல மகள். அப்பாவும் அம்மாவும் அவளை பூ போல வைத்திருந்தார்கள். ஆனால் இந்த மனிதன் என் அக்காவை அடிக்கிறான். இன்று முதன்முறையாக எனக்கு மாமா மீது வெறுப்பு ஏற்பட்டது. இல்லை என்றால் நான் எப்போதும் என் மாமா லட்சத்தில் ஒருவன் என்றுதான் சொல்வேன். அவரது மாமியார் வீட்டினர் மோசமாக இருந்தால் என்ன, என் அக்கா கணவர் நல்லவர் தானே என்று நினைப்பேன். ஆனால் இன்று உண்மை தெரிந்ததும் நாங்கள் அதிர்ச்சி அடைந்தோம். அப்பாவும் அம்மாவும் அவனிடம் நிறைய பேசினார்கள். மீண்டும் மீண்டும் காரணத்தை கேட்டார்கள். ஆனால் அவன் என் அக்காவை பார்த்துவிட்டு அமைதியாகி விடுவான். அதே போல் என் அக்காவும் என்னை பிடித்து அழுதபடி இருந்தாள். என்ன நடந்தது? உங்கள் இருவருக்கும் இடையில் ஏதாவது பிரச்சனை உள்ளதா? இருந்தால் சொல்லுங்கள். ஒருவேளை நாங்கள் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வை காண்பிக்கலாம் என்று நான் பலமுறை அவர்களிடம் கேட்டேன். ஆனால் அவளும் ஒன்றும் சொல்லவில்லை. அக்கா கணவனும் ஒன்றும் சொல்லவில்லை. ஆனால் எங்கள் இதயத்தில் மூர்த்தி மாமாவிற்கான வெறுப்பு இடம் பிடித்திருந்தது. காலம் அதன் வேகத்தில் கடந்து கொண்டிருந்தது. என் அப்பா, கண்டிப்பாக நீங்கள் இருவரும் மாதத்திற்கு ஒரு முறை எங்கள் வீட்டிற்கு வர வேண்டும். இல்லை என்றால் மூர்த்தி, நாங்கள் எங்கள் மகளை எங்களுடனேயே அழைத்து சென்றுவிடுவோம் என்று கூறிவிட்டு வந்திருந்தார். அப்போது மூர்த்தி ஒருமுறை அப்பாவை பார்த்துவிட்டு மீண்டும் அமைதியாகி விட்டான். அப்போது எனக்கு தோன்றியது, அவன் எதையோ சொல்ல விரும்புகிறான். ஆனால் ஏதோ ஒரு காரணத்திற்காக அமைதியாக இருக்கிறான். ஆனால் நாங்கள் எதுவும் சொல்லவில்லை. ஏனெனில் நாங்கள் அதிகமாக பேசினால் என் அக்காவின் வாழ்க்கை பாதிக்கப்படும். என் அக்காவுக்கு விவாகரத்து ஏற்படும் எந்த தவறும் நாங்கள் செய்ய விரும்பவில்லை. சில மாதங்களுக்கு பிறகு என் அக்கா நளினி கர்ப்பமாக இருக்கிறாள் என்ற மகிழ்ச்சியான செய்தி கிடைத்தது. அவள் 2 மாத கர்ப்பிணியாக இருந்தாள். இதை கேட்டதும் எனக்கு பெரும் மகிழ்ச்சி. என் கால்கள் தரையில் நிற்கவில்லை. நான் வானத்தில் பறந்து அனைவருக்கும் என் மகிழ்ச்சியை சொல்ல வேண்டும் என்று என் மனம் ஆசைப்பட்டது. என் அக்கா அம்மாக போகிறாள், அதாவது நான் சித்தியாக போகிறேன். எங்கள் வீட்டிற்கு ஒரு சிறிய குழந்தை வரப்போகிறது.
நாங்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக இருந்தோம். அடுத்த நாளே அக்காவின் வீட்டிற்கு சென்றோம். மூர்த்தி எங்களை உற்சாகமாக வரவேற்றான். அவன் தொடர்ந்து, கடவுளே, என் குழந்தையை ஆரோக்கியமாக வைத்திருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டிருந்தான். அவனது மகிழ்ச்சியை அவனால் மறைக்க முடியவில்லை. ஆனால் அக்கா சோகமாக இருப்பதாக எனக்கு தோன்றியது. நான் பலமுறை காரணம் கேட்டபோது அவள் எதுவும் சொல்லாமல் உடல்நிலை சரியில்லை, அதனால் தான் இப்படி இருக்கிறேன் என்று மட்டும் சொன்னாள். மற்றபடி எல்லாம் கடவுளின் அருளால் நன்றாக உள்ளது என்றாள். ஆனால் அவளது கண்களில் ஏதோ ஒன்று தெளிவாக தெரிந்தது. அம்மாவும் அப்பாவும் பலமுறை கேட்டபோது அவள் ஒன்றும் சொல்லவில்லை. உங்களுக்கு ஒருவேளை தவறாக தோன்றுகிறது என்று மட்டுமே சொன்னாள். ஆனால் நாங்கள் அவளுக்கு அந்நியர்கள் இல்லையே, எங்களுக்கு எப்படி இவ்வளவு பெரிய தவறான எண்ணம் தோன்றும்? காலம் விரைந்து சென்றது. அக்காவுக்கு குழந்தை பிறந்தது. அவளது மகன் பிறந்த மகிழ்ச்சியில் நாங்கள் அனைவரும் மருத்துவமனை முழுவதும் இனிப்பு வழங்கினோம். மூர்த்தி மாமா மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார். அவரது மகிழ்ச்சியை கண்டதும் அவனிடம் இருந்த என் பழைய வெறுப்புகளை எல்லாம் மறந்துவிட்டேன். அவனது கண்களில் இருந்த வலிந்த ஆனந்த கண்ணீரை கண்டதும் என் அக்கா இப்போது மூர்த்தியுடன் மகிழ்ச்சியாக இருக்கிறாள் என்று எனக்கு நிம்மதி ஏற்பட்டது. ஆனால் நான் என் அக்காவை சந்தித்த போது என் மகிழ்ச்சி எல்லாம் மீண்டும் காணாமல் போனது. ஏனெனில் அவள் யாருக்கும் தெரியாமல் அழுது கொண்டிருந்தாள். அது எனக்கு நல்ல காட்சியாக இல்லை. நான் உடனடியாக அவளை பிடித்து கொண்டேன். அவள் மீண்டும் சத்தமாக அழ ஆரம்பித்தாள். அவள் ஏன் இப்படி செய்கிறாள் என்று எனக்கு புரியவில்லை. நான் பலமுறை, அக்கா, என்ன நடந்தது என்று சொல்லுங்கள், உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது? மூர்த்தி மாமாவுடன் சண்டையா அல்லது வேறு ஏதேனும் பிரச்சனையா? அவர் உன்னை அடித்து விட்டாரா என்று பல கேள்விகளை கேட்டேன். ஆனால் அவள் இல்லை, அப்படி எதுவும் இல்லை என்றாள். ஆனால் அவளது குரல் நடுங்கியது. அதிலும் மூர்த்தி மாமாவின் தவறு இருப்பதாகவே எனக்கு தோன்றியது. நாட்கள் மெதுவாக கடந்தன. ஆரம்ப நாட்களில் நான் அக்காவுடனேயே இருந்தேன், அவளுக்கு சேவை செய்வதற்காக. ஏனென்றால் இது போன்ற நேரத்தில் ஒரு பெண்ணின் வழியை அம்மாவாலும் சகோதரியாலும் மட்டுமே புரிந்து கொள்ள முடியும். ஒருவேளை கணவனால் கூட புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் நான் மூர்த்தி மாமாவை பார்த்து ஆச்சரியப்பட்டேன். மூர்த்தி மாமா அக்காவுக்கு ஒரு சேவகனை போல சேவை செய்தார். அதை பார்க்கும் எவரும் இருவருக்கும் இடையே எவ்வளவு அன்பு இருக்கிறது என்று நினைப்பார்கள். மூர்த்தி மாமா அக்காவை குளியலறைக்கு அழைத்து செல்லும் போது கூட அவளை தன் கைகளால் தூக்கி செல்வார். அவர்கள் இருவருக்கும் இடையில் எல்லாம் சரியாகிவிட்டது என்று நான் நினைத்தேன். ஆனால் உண்மை ஒரு வருடத்திற்கு பிறகுதான் உண்மை வெளிவந்தது. என் அக்கா நளினி இறந்த செய்தி எங்களை வந்தடைந்தது. யாரோ என் ஆன்மாவை பிடித்து உலுக்கியது போல எனக்கு இருந்தது. நாங்கள் அனைவரும் உடனடியாக அக்கா வீட்டிற்கு விரைந்தோம். மூர்த்தி தலையை பிடித்தபடி சின்ன பையன் நவீனை மடியில் வைத்து கொண்டு அமர்ந்திருந்தான். நான் உடனடியாக என் மடியில் தூக்கி கொண்டேன். அவன் அப்பா அப்பா என்று கத்தி அழுது கொண்டிருந்தான். அப்பா மூர்த்தியிடம் என் மகள் எங்கே என்று கேட்டார். மூர்த்தி அழுது கொண்டே அப்பாவை பிடித்து கொண்டான். அவள் ஒரு மோசமான விபத்தில் சிக்கி கொண்டதாக கூறினான். அவளது உடல் அடையாளம் காண முடியாத அளவுக்கு சிதைந்து விட்டதாக சொன்னான். அவள் தனியாக சாமான் வாங்க சென்றபோது அவளது காரை ஒரு லாரி வேகமாக மோதியதால் அவளது முகம் கூட சிதைந்து விட்டதாக கூறினான். சிறிது நேரத்திற்கு பிறகு அக்காவின் உடல் வீட்டிற்கு வந்தது. மூர்த்தி சொன்னது போலவே அவளது முகம் உண்மையிலேயே அடையாளம் தெரியாத அளவுக்கு இருந்தது. நாங்கள் அனைவரும் சத்தமாக அழுதோம். எனது ஒரே சகோதரி இறந்து விட்டாள். அதை என்னால் அவ்வளவு எளிதாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நான் என் அக்காவின் உடலை பிடித்து கொண்டு அழுதேன். எல்லோரும் கண்ணீர் சிந்தினார்கள். அவளது இறுதி ஊர்வலம் புறப்பட்ட போது என் அழுகை வீடு முழுவதும் எதிரொலித்தது. நான் என் சகோதரியை ஒருபோதும் என்னிடமிருந்து பிரியவிட மாட்டேன் என்று கூச்சலிட்டேன். ஆனால் இறந்தவர்களை யாரால் தடுக்க முடியும்? சிறிது நேரத்திற்கு பிறகு அவர்கள் என்னை தேற்றினார்கள். என் அக்காவின் உடலை மயானத்திற்கு எடுத்து சென்றனர். நான் நவீனுடன் இருந்தேன். நான் மட்டுமே அவனை பார்த்து கொண்டேன். அவன் என்னையே தன் அம்மாவாக நினைத்தான். நான் அவனை என் வீட்டிற்கு அழைத்து வந்தேன். மூர்த்தி மாமா எப்படி இருக்கிறார் என்று எனக்கு தெரியாது. ஆனால் அந்த மனிதன் மீது எனக்கு வெறுப்பை தவிர வேறு எதுவும் இல்லை. என் அக்கா அழுத அந்த தருணங்கள் எனக்கு எப்போதும் நினைவிருந்தது. அவளது கண்களில் இருந்த சோகம், அவளது மாமியார் வீட்டார் கொடுத்த கொடுமைகள் என அனைத்தும் எனக்கு ஞாபகம் வந்தன. திருமணத்திற்கு பிறகு ஒரு பெண்ணுக்கு இருக்க வேண்டிய மகிழ்ச்சியை நான் ஒருபோதும் அவள் கண்களில் கண்டதில்லை. அவள் எப்போதும் சோகமாகவே இருந்தாள். இதனால் என் அக்காவின் மரணத்திற்கு மூர்த்தி மாமாதான் பொறுப்பு என்று நான் நினைத்தேன். அவள் சாமான் வாங்க சென்றபோது அவன் அவளை தனியாக விட்டிருக்க கூடாது. ஆனால் அவனுக்கு எந்த கவலையும் இல்லை. அம்மாவும் அப்பாவும் இப்போதும் கூட இந்த மகன்தான் எல்லா வேலைகளையும் கவனித்துக் கொள்கிறான் என்று அவனை புகழ்ந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் எனக்கு அவன் மீது வெறுப்பு மட்டுமே இருந்தது. அந்த மனிதன் பெயரை கூட கேட்க நான் விரும்பவில்லை. ஒரு முறை இருமுறை என் அம்மாவிடம், ஏன் அந்த மனிதனை இவ்வளவு பாராட்டுகிறீர்கள்?
அவன் உங்கள் மகளை கொன்றவன், ஏன் இவ்வளவு அன்பு செலுத்துகிறீர்கள் என்று கேட்டபோது என் அம்மா முட்டாள்தனமாக பேசாதே, உன் அக்கா தனது சொந்த மரணத்தை தழுவினாள், இப்படி யாரையும் குற்றம் சாட்டாதே என்று சொன்னாள். என் அக்காவிற்கு மன ரீதியான சித்திரவதையை மூர்த்தி மாமா தான் கொடுத்தான் என்பது எனக்கு தெரியும். அதனால்தான் என் அக்கா இப்படி ஒரு மரணத்தை சந்தித்தாள். காலம் கடந்து கொண்டிருந்தது. அக்கா இறந்து 2 மாதங்கள் ஆகிவிட்டன. ஒரு நாள் அக்காவின் மாமியார் வீட்டினர் எங்கள் வீட்டிற்கு வந்தனர். அவர்கள் நவீனை பார்க்க வந்திருக்கிறார்கள் என்று நினைத்தேன். நான் அவனை அழைத்து கொண்டு என் அறைக்குள் அமர்ந்தேன். எனக்கு அந்த நபர்களின் முகத்தை கூட பார்க்க பிடிக்கவில்லை. அவர்கள் அனைவரும் எனக்கு குற்றவாளிகள் போல தோன்றினார்கள். சிறிது நேரத்திற்கு பிறகு அவர்கள் சென்றிருந்தனர். அவர்கள் ஏன் வந்தார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. அவர்கள் சென்றதும் நான் என் அறையை விட்டு வெளியே வந்து நவீனை கொஞ்ச ஆரம்பித்தேன். அம்மாவிடம், அந்த மோசமான ஆட்கள் ஏன் எங்கள் வீட்டிற்கு வந்தார்கள்? நீங்கள் ஏன் அவர்களுக்கு கதவை திறந்தீர்கள்? இப்போது அவர்களுக்கு அன்பு பொங்குகிறது. முன்பு என் அக்காவையும் அவளது குழந்தையையும் பற்றி அவர்கள் ஒரு வார்த்தை கூட கேட்டதில்லை. இப்போது வேடிக்கை பார்க்க வந்திருக்கிறார்கள் என்று கேட்டேன். என் பேச்சை கேட்டதும் என் அம்மா அமைதியாக இருந்தார். அவர் ஏன் இவ்வளவு அமைதியாக இருக்கிறார் என்று எனக்கு புரியவில்லை. அம்மா, நான் அவர் அருகில் அமர்ந்தேன். ஏனென்றால் விஷயத்தின் தீவிரத்தை நான் உணர்ந்தேன். நான் அவரது கையை பிடித்து கொண்டு அவரது கண்களை பார்த்து, அம்மா, என்ன நடந்தது? எனக்கு எல்லாவற்றையும் தெளிவாக சொல்லுங்கள். அந்த ஆட்கள் ஏன் நம் வீட்டிற்கு வந்தார்கள் என்று கேட்டேன். என் கேள்விக்கு என் அம்மா என்னை பார்த்து மெதுவாக, ஒரு முக்கியமான வேலைக்காக வந்தார்கள். எனக்கு இதில் எந்த தடையும் தெரியவில்லை. ஆனால் உன் அப்பாவின் கருத்தை கேட்பது அவசியம். மேலும் உன் கருத்து மிகவும் அவசியம் என்றாள். ஒரு கணம் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அவளது பேச்சின் ஒரு பகுதி எனக்கு புரிந்தது. ஆனால் நான் எந்த முடிவையும் அவசரமாக எடுக்க விரும்பவில்லை. அதனால் பொறுமையாக அவளது பேச்சை கேட்க ஆரம்பித்தேன். என் அம்மா, பார் மகளே, ஒரு நாள் நீ இந்த வீட்டை விட்டு போக வேண்டும் என்பது உனக்கு தெரியும். நவீன் உன்னுடன் எந்த அளவிற்கு நெருக்கமாகிவிட்டான் என்பது உனக்கு தெரியும். அவன் உனக்குள்ளேயே அவன் அம்மாவை தேடுகிறான். அதனால் அவனது பாட்டி உன்னை அவர்களின் வீட்டிற்கு மருமகளாக ஆக்க விரும்புகிறார்கள் என்றாள். நான் என் அம்மாவை பார்த்து கொண்டிருந்தேன். அவர் மேலும், எனக்கு இதில் எந்த தடையும் இல்லை. மூர்த்தி நல்ல பையன். அவன் ஒருபோதும் உன் அக்காவை துன்புறுத்தியதில்லை. மாறாக அவனை காட்டிலும் அவளை அதிகம் பார்த்து கொண்டான். அதனால் நான் நவீனுக்காக உன்னை மூர்த்தியின் மனைவியாக ஆக்கிவிடலாம் என்று நினைத்தேன். இதனால் என் பேரனுக்கு நிம்மதியாக வாழ ஒரு வாழ்க்கை கிடைக்கும் என்றாள். அவளது பேச்சை கேட்டதும் எனக்கு கோபம் தலைக்கு ஏறியது. இது நடக்கும் என்று எனக்கு தெரியும். ஆனால் இந்த விஷயத்தில் உறுதியான பிறகு எனக்கு கோபம் தாங்கவில்லை. நான் உடனடியாக, அம்மா, இது உங்கள் தவறு. நான் அந்த மனிதனை திருமணம் செய்து கொள்ள மாட்டேன். என் நவீனுக்காக என் வாழ்நாள் முழுவதும் நான் தனியாக இருப்பேன் என்றாலும் இருப்பேன். ஆனால் நான் அந்த மனிதனுடன் ஒருபோதும் வாழ மாட்டேன். அவன்தான் என் அக்காவின் கொலையாளி என்றேன். அப்போது என் அம்மா என்னை சமாதானப்படுத்தி, இல்லை, அப்படி எதுவும் இல்லை. நீ தேவையில்லாமல் சந்தேகப்படுகிறாய். மூர்த்தியிடம் எனக்கு எந்த தவறும் தெரியவில்லை. அவன் உன் அக்காவை பார்த்து கொண்டது போல உன் அக்கா அவனை கவனித்திருக்க மாட்டாள். மேலும் யோசித்துப்பார், எப்படியும் உன் திருமணம் நடக்கத்தான் போகிறது. மூர்த்தி வேறு ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டால் நவீன் துயரப்படுவான். யாரும் அவனை நேசிக்க மாட்டார்கள். அந்த குழந்தையின் வாழ்க்கை வீணாகிவிடும். நீ அவனை உண்மையிலேயே நேசித்தால் இந்த தியாகத்தை செய்ய வேண்டும் என்றாள். சில கணங்களுக்கு நான் அமைதியாகிவிட்டேன். என்னிடம் சொல்வதற்கு எதுவும் இல்லை. எல்லாம் முடிந்துவிட்டது போல் தோன்றியது. அம்மாவின் வார்த்தைகள் உண்மையிலேயே சரிதான். நவீன் அப்பா மூர்த்தி மாமா வேறு ஒருவரை திருமணம் செய்து கொண்டால் அவனுக்கு தந்தையின் அன்பும் கிடைக்காது, தாயின் அன்பும் கிடைக்காது. என் மகன் சோகமாகி விடுவான். அதனால் வேறு வழி இல்லாமல் நான் அம்மாவிடம் சம்மதம் தெரிவித்தேன். ஆனால் இதை நான் ஒரு பழிவாங்கும் உணர்வோடு செய்தேன். அவன் என் அக்காவை கஷ்டப்படுத்தியது போல நான் அவனை பதிலுக்கு ஒவ்வொரு நொடியும் வேதனைக்குள் ஆக்குவேன் என்று முடிவு செய்தேன். என் அப்பாவி அக்காவுக்கு ஏற்பட்ட அதே கதி அவனுக்கும் நடக்கும். எங்கள் தரப்பிலிருந்து சம்மதம் தெரிவிக்கப்பட்டது. அவர்கள் 4 பேருடன் வந்து எளிமையாக என்னை மணமகளாக அழைத்து சென்றார்கள். எனக்கு பல கனவுகள் இருந்தன. ஆனால் அந்த மனிதனுடன் என் கனவுகளை நிறைவேற்ற விரும்பவில்லை. திருமணமான முதல் இரவில் வீட்டிற்குள் நுழைந்ததும் என் மாமியார் நவீனை தன் மடியில் எடுக்க நினைத்தார். நான் காரணம் கேட்டபோது அவர், முட்டாள் பெண்ணே, இன்று உன் முதல் இரவு, அதை உன் கணவனுடன் கொண்டாடு. இந்த குழந்தையை உன்னுடன் வைத்துக்கொண்டு உன் கணவனின் மனநிலையை ஏன் கெடுக்கிறாய் என்று கேட்டார். இதை கேட்டதும் எனக்கு கோபம் தலைக்கேறியது. நான் உடனடியாக கோபத்துடன், உங்கள் எல்லையை உணர்ந்து பேசுங்கள். இதையெல்லாம் எனக்கு சொல்ல நீங்கள் யார்? இன்று நான் ஒன்றும் சொல்லவில்லை. ஆனால் இனி நான் அமைதியாக இருக்க மாட்டேன் என்றேன். என் குரல் மிகவும் கடுமையாக இருந்தது. உடனே அவர் பயந்து விட்டார். நவீனை என் மடியில் விட்டுவிட்டு தன்னறைக்கு சென்று விட்டார். நான் என் அக்கா நளினியின் அறைக்கு சென்று அவளது படுக்கையில் அமர்ந்தேன். இந்த அறையில் என் அக்காவின் வாசனை எனக்கு வந்தது. என் கண்களில் கண்ணீர் நிரம்பியது.
சில நாட்களுக்கு முன்பு இந்த அறையில் என் அக்கா இருந்தாள். இன்று நான் அவள் இடத்தில் இருந்தேன். இந்த தருணம் எனக்கு மிகவும் வேதனையாக இருந்தது. நவீன் என் மடியிலேயே தூங்கிவிட்டான். நான் அவனை ஒரு புறம் படுக்க வைத்தேன். நான் என் அக்காவின் அறையை உற்று நோக்கி கொண்டிருந்தேன். என் வாழ்க்கையில் திடீரென என்ன நடந்தது என்று எனக்கு புரியவில்லை. என் கண்களுக்கு முன்னால் என் அக்காவின் திருமண நாட்களின் காட்சி வந்து போயின. திடீரென அறையின் கதவு திறந்தது. என் கணவன் மூர்த்தி உள்ளே வந்தான். நான் அவனை வெறுப்புடன் பார்த்தேன். இந்த மனிதனின் முகத்தை நான் இப்போது கீறிவிட வேண்டும் என்று என் மனம் சொன்னது. ஆனால் அது என்னால் முடியக்கூடிய காரியமில்லை. அவன் என் அருகில் வந்து அமர்ந்தான். நான் அமைதியாக தலைகுனிந்து படுக்க விரிப்பில் இருந்த பூக்களை பார்த்து கொண்டிருந்தேன். அவன் என்னை பார்த்து, எனக்கு தெரியும் சங்கீதா, உன் அக்கா மீது நீ மிகவும் அன்பு வைத்திருந்தாய். அவளது மரணத்திற்கு நான் தான் காரணம் என்று நீ நினைக்கிறாய். ஆனால் அது உண்மை இல்லை. உனக்கு தெரிந்தது எல்லாம் போய். உன் அக்கா சோகமாக இருந்ததற்கான காரணத்தை நீ ஒருபோதும் அறிய முயற்சிக்கவில்லை. நான் தான் அவளை சோகமாக வைத்திருந்தேன் என்று நினைத்து கொண்டிருக்கிறாய். ஆனால் அவன் மேலும் பேசுவதற்குள் நான் அவனை இடைமறித்து கோபமாக, கடவுளுக்காக என்னை தனியாக விட்டுவிடுங்கள். நீங்கள் எனக்கு எந்த விளக்கமும் தர தேவையில்லை. என் அக்கா ஏன் சோகமாக இருந்தால் என்று எனக்கு தெரிந்து கொள்ள தேவையில்லை. இதற்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. நான் உன்னிடம் இப்போதே தெளிவாக சொல்கிறேன். இந்த திருமணம் என் மகனுக்காக மட்டுமே நடந்தது. என்னிடமிருந்து எந்த உரிமையையும் நீ எதிர்பார்க்க வேண்டாம். நான் உன் வேலைகளை செய்வேன் என்று நீ நினைத்தால் அந்த எண்ணத்தை உன் மனதிலிருந்து உடனடியாக அகற்றிவிடு. ஏனென்றால் நான் அப்படி எதுவும் செய்ய போவதில்லை. என் அக்கா போல என்னை நினைக்காதே. நான் மிகவும் மோசமானவள். யாராவது என்னுடன் சண்டையிட்டால் அவர்களது கடைசி தலைமுறை வரை நான் சண்டையிடுவேன். எனவே என்னை அப்பாவியாக நினைத்து அடக்க முயற்சிக்காதே என்றேன். இதை சொல்லிவிட்டு நான் என் மகன் அருகில் படுத்துக்கொண்டேன். என் கணவனின் பார்வை நீண்ட நேரம் என் மீது இருப்பதை உணர்ந்தேன். என் மனதில் ஒருவித பதற்றம் இருந்தது. இந்த மனிதன் என்னிடம் வலுக்கட்டாயமாக தன் உரிமையை பெற முயற்சி செய்து விடுவானோ என்று பயந்தேன். ஆனால் அவன் அப்படி எதுவும் செய்யவில்லை. ஒருவேளை என் குரலின் கடுமையை கண்டு அவன் பயந்து விட்டான் போல. அடுத்த நாள் காலை மிகவும் பிரகாசமாக விடிந்தது. அவன் காலை உணவிற்கு என்னுடன் வரும்படி கூறினான். ஆனால் நான் எழுந்து கொள்ள கூட முயற்சிக்கவில்லை. நான் அவனை எப்போதும் தொந்தரவு செய்ய ஆரம்பித்தேன். சிறு சிறு விஷயங்களுக்கு கூட அவனுடன் சண்டையிடுவேன். இதனால் அவன் அறையை விட்டு வெளியேறுவான். அப்போதுதான் எனக்கு அமைதி கிடைக்கும். ஏனெனில் இந்த மனிதன் என் அருகில் இருக்கும்போது கோபத்தை தவிர வேறு எந்த உணர்வும் எனக்கு வரவில்லை. காலம் கடந்து கொண்டிருந்தது. எனக்கும் அவனுக்கும் இடையே ஒருபோதும் நல்லுறவு ஏற்படவில்லை. அவன் ஏதாவது ஒரு சாக்கு சொல்லி என் அருகில் வர முயற்சிப்பான். என் மனதில் அவனது அன்பை பெற முயற்சி செய்வான். அவனது கண்களில் அந்த அன்பின் ஒளியை கண்டதும் நான் உடனடியாக தலைகுனிவேன். எது எப்படி இருந்தாலும் அவன் ஒரு இளைஞன், நான் ஒரு இளம்பெண், அவனது மனைவி. அவனுக்கு எப்போது வேண்டுமானாலும் என்னிடமிருந்து தன் உரிமையை பெற முடியும். ஆனால் அவன் அப்படி செய்யவில்லை. இது என்னை ஆச்சரியப்படுத்தியது. அவன் மோசமானவன், ஒரு முரட்டுத்தனமானவன் என்றால் என்னிடம் வலுக்கட்டாயமாக நடந்திருக்க முடியும். நான் என் அக்காவை விட மிகவும் அழகானவள். ஆனாலும் இன்று வரை அவன் என் விருப்பம் இல்லாமல் என் மீது கை வைத்ததில்லை. சில நேரங்களில் என் இதயம் அவனை நோக்கி இழுக்கப்பட்டது. ஆனால் நான் என் இதயத்தின் உணர்வுகளை தட்டி தூங்க வைத்து விடுவேன். இன்றும் கூட அவன் என்னிடம் சாப்பாடு கேட்டான். ஆனால் நான் அவனுக்கு ஒரு வாய் கூட கொடுக்கவில்லை. அவன் சென்றதும் நான் படுக்கையிலிருந்து எழுந்தேன். இன்று நான் அக்கா நளினியின் அலமாரியை பார்க்க விரும்பினேன். என் திருமணம் நடந்து 1 மாதம் ஆகிவிட்டது. ஆனால் நான் இந்த அறையில் எந்த பொருளையும் தொட்டதில்லை. என் உடைகள் சூட்கேஸில் அப்படியே இருந்தன. இதனால் நான் மிகவும் சிரமப்பட்டேன். அக்காவின் உடைகளை எடுத்து சூட்கேஸில் வைத்துவிட்டு என் உடைகளை அலமாரியில் அடுக்கி வைக்கலாம் என்று நினைத்தேன். ஆனால் என் கண்களுக்கு முன்னால் என்ன வரப்போகிறது என்று எனக்கு தெரியாது. நான் மெதுவாக என் அக்கா நளினியின் அலமாரியை அடுக்க ஆரம்பித்தேன். அப்போது அலமாரியின் ஓரத்தில் ஒரு சிவப்பு நிற டைரி இருந்தது. ஒரு கணம் என் இதயம் நடுங்கியது. என் மனதில் பழைய நினைவுகள் வந்தன. என் அக்கா நளினிக்கு டைரி எழுதும் பழக்கம் இருந்தது. அவள் தினமும் இரவு நடந்த நிகழ்வுகளை டைரியில் எழுதுவாள். அவளது இந்த முட்டாள்தனமான பழக்கத்திற்காக நான் அவளை பார்த்து சிரிப்பேன். ஆனால் அவள் தனக்கு இது மிகவும் பிடித்திருக்கிறது என்று சொல்வாள். நண்பர்களை உருவாக்குவது மிகவும் மோசமான வேலை என்று அவள் நினைத்தாள். ஏனென்றால் நீங்கள் ஒரு ரகசியத்தை ஒரு மனிதனிடம் சொன்னால் அவன் அதை யாருக்காவது சொல்லிவிடுவான் என்று பயப்பட வேண்டும். ஆனால் நீங்கள் ஒரு புத்தகத்தில் உங்கள் ரகசியங்களை எழுதினால் அது எதுவும் சொல்லாது. எனவே நான் புத்தகங்களை என் நண்பர்கள் ஆக்கி கொண்டேன் என்று அவள் சொல்வாள். நான் நவீன் அருகில் படுக்கையில் அமர்ந்து அந்த டைரியை திறந்தேன். முதல் பக்கத்தில் ஒரு பெரிய இதயம் வரையப்பட்டிருந்தது. அதன் மேல் என் அக்காவின் பெயரும் கீழே கார்த்திக் என்ற பெயரும் இருந்தது. நான் மிகவும் அதிர்ச்சி அடைந்தேன். என் கணவர் மூர்த்தி பெயர் இங்கு இருக்க வேண்டும் என்று நான் நினைத்தேன். ஆனால் ஒரு அந்நியனின் பெயரை கண்டதும் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. இந்த டைரியில் உள்ள எழுத்துக்கள் என் அக்காவின் எழுத்துக்கள் தான். அவள் வார்த்தைகளை வளைத்து எழுதுவதில் பழக்கப்பட்டவள். என் இதயம் வேகமாக துடித்தது.
என் மனதில் விசித்திரமான எண்ணங்கள் வந்தன. நான் அடுத்த பக்கத்தை திருப்பினேன். என் கண்கள் அதிர்ச்சி அடைந்தன. இந்த டைரியில் ஒரு படம் இருந்தது. அதில் ஒரு அந்நியனின் முகம் இருந்தது. அதற்கு கீழே அன்பான கவிதை எழுதப்பட்டிருந்தது. நான் மேலும் பக்கங்களை திருப்பினேன். அதில் ஒரு காட்சி முழுமையாக எழுதப்பட்டிருந்தது. இன்று நான் கார்த்திக்கை சந்தித்தேன். திருமணத்திற்கு பிறகு நான் அவனை சந்தித்தேன் என்று என்னால் நம்ப முடியவில்லை. நான் இனி அவனை சந்திக்க மாட்டேன் என்று நினைத்தேன். என் மகிழ்ச்சியை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. என் தொண்டை வறண்டது. நான் டைரியை படிக்க படிக்க என் உள்ளங்கைகள் வியர்த்தன. இதில் அக்கா நளினி மிகவும் சோகமாக இருந்தாள். அவள் எனக்கு கார்த்திக் கிடைக்க மாட்டான் என்று எழுதியிருந்தாள். அவன் என்னை போன்ற ஒரு பெண்ணை திருமணம் செய்ய மாட்டேன் என்று தெளிவாக சொன்னான். ஏனென்றால் என் உரிமையை நான் வேறு ஒருவருக்கு கொடுத்து விட்டேன். மூர்த்தி என்னை மிகவும் நேசிக்கிறான். என்னை மிகவும் கவனித்துக் கொள்கிறான். எனக்கு எந்த குறையும் இல்லை. ஆனால் நான் கார்த்திக்கை காதலிக்கிறேன். அவனை திருமணம் செய்ய விரும்புகிறேன். அவன் எனக்கு கிடைக்கவில்லை என்றால் நான் இறந்து விடுவேன் என்று எழுதியிருந்தாள். நான் மேலும் படித்தேன். நான் கர்ப்பமாக இருக்கிறேன். இதை கார்த்திக்கிடம் எப்படி சொல்வது என்று எனக்கு தெரியாது. மூர்த்தி மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறான். அவன் என் கால்களை கூட தரையில் வைக்க விடுவதில்லை என்று எழுதியிருந்தாள். நான் படிக்க படிக்க என் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது. மூர்த்தி பற்றி நான் எவ்வளவு தவறாக நினைத்து கொண்டிருந்தேன். ஆனால் என் அக்கா தான் தவறான விஷயங்களில் சிக்கியிருந்தாள். கடைசி பக்கத்தில் எழுதப்பட்டிருந்த உண்மையை நான் படித்தபோது என் உடல் முழுவதும் சிலிர்த்தது. அவள் இன்று நான் இங்கிருந்து தப்பி சென்று விடுவேன் என்று எழுதியிருந்தாள். நவீனை விட்டுவிட்டு செல்வது எனக்கு மிகவும் வேதனையாக இருக்கிறது. ஆனால் நான் என் காதலை பெற வேண்டும். அதற்காக நான் கடைசி எல்லை வரை செல்வேன். நானும் கார்த்திக்கும் ஒரு நல்ல திட்டத்தை தீட்டியுள்ளோம். நான் இறந்து விட்டது போல எல்லோரும் நினைப்பார்கள். ஆனால் நான் கார்த்திக்குடன் ஒரு சிறந்த வாழ்க்கையை தொடங்குவேன். அதை பற்றி யாருக்கும் தெரியாது. அவன் என்னுடையவன். அவனை பெற்ற பிறகுதான் நான் நிம்மதியாக மூச்சு விடுவேன். அதற்கு முந்தைய பக்கங்களில் இன்று மூர்த்தி என்னை அடித்தார். அவர் எனது காதல் கடிதங்களை பார்த்து விட்டார். என்னை கேள்வி கேட்க ஆரம்பித்தார். என் நிலை மிகவும் மோசமாக இருந்தது. ஆனால் அப்பாவும் அம்மாவும் வந்து என்னை காப்பாற்றினார்கள் என்று எழுதியிருந்தாள். நான் இந்த புத்தகத்தை மூடி மீண்டும் அலமாரியில் வைத்தேன். என் இதயம் வேகமாக துடித்தது. என் அக்கா உயிருடன் இருந்தாளா? அவள் தன் காதலை பெறுவதற்காக வீட்டை விட்டு ஓடிவிட்டாளா? தன் 1 வயது குழந்தையின் வாழ்க்கையை வீணாகிவிடும் என்று கூட அவள் நினைக்கவில்லையா? ஆனால் அவள் யாரையும் பொருட்படுத்தவில்லை. எல்லோருக்கும் முன்னால் தன்னை இறந்தவளாக காண்பித்துவிட்டு எங்களை விட்டு சென்று விட்டாள். இரவு மிகவும் தாமதமாக மூர்த்தி அறைக்கு வந்தான். நான் அமைதியாக விளக்கை அணைத்துவிட்டு அமர்ந்தேன். நவீன் என் அருகில் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தான். அவன் இருட்டில் நடந்து படுக்கை வரை வந்தான். நான் அமர்ந்திருப்பதை கண்டதும் அவன் உடனடியாக விளக்கை ஆன் செய்து, என்ன சங்கீதா, ஏன் இவ்வளவு கவலையாக இருக்கிறாய் என்று கேட்டான். என்ன நடந்தது என்று எனக்கு தெரியவில்லை. நான் திடீரென அழுது கொண்டே மூர்த்தியை பிடித்து கொண்டேன். என்னால் அழுகையை நிறுத்த முடியவில்லை. அவன் என்னை தேற்ற முயற்சி செய்து கொண்டிருந்தான். நான் அன்று நடந்த அனைத்தையும் அழுது கொண்டே மூர்த்தியிடம் சொன்னேன். அந்த கதையை கேட்டதும் மூர்த்தி அமைதியாகி விட்டான். நான் அவன் ஏன் அமைதியாக இருக்கிறான் என்று கேட்டபோது, உன் அக்கா நளினியின் இறுதிச் சடங்குக்கு பிறகுதான் எனக்கு முழு உண்மை தெரிந்தது என்று சொன்னான். நான் பலமுறை அவளிடம், நீ செய்வது தவறு, உனக்கு திருமணமாகிவிட்டது, கார்த்திக்கை மறந்துவிடு, அவன் உன் வாழ்க்கையில் இல்லை, அவன் உனக்கு கிடைப்பதாக இருந்தால் முன்பே கிடைத்திருப்பான் என்று புரிய வைத்தேன். ஆனால் அவள் என் பேச்சை கேட்கவில்லை. நான் உன் அக்காவை பற்றி விசாரித்த போது அவள் கார்த்திக்குடன் எந்த உறவும் இன்றி அவனது வீட்டில் வசிப்பது தெரிந்தது. நான் உன் அக்காவுக்கு விவாகரத்தை கொடுத்து விட்டேன். அவளுடன் எல்லா உறவுகளையும் முறித்து கொண்டேன். உன்னையும் உன் அக்கா நளினி போலதான் இருப்பாய் என்று நினைத்து நான் பயந்தேன். அதனால் தான் உன்னை திருமணம் செய்வதற்கு முன்பு உன்னை பற்றி முழுமையாக விசாரித்தேன். ஆனால் நீ அந்த விஷயங்களில் இல்லை. உனக்கு என் மீது வெறுப்பு மட்டுமே இருந்தது. என் காதல் உன் வெறுப்பை ஒரு நாள் வென்றுவிடும் என்று எனக்கு தெரியும். ஆனால் அதற்குள் இந்த உண்மைகள் அனைத்தும் உன் கைக்கு கிடைக்கும் என்று எனக்கு தெரியாது என்றான். நான் அழுது கொண்டு மூர்த்தியிடம் மன்னிப்பு கேட்டபோது மூர்த்தி என்னை மன்னித்து விட்டான். அவன் என் கண்களிலிருந்து வந்த கண்ணீரை தன் கைகளால் துடைத்து விட்டான். சிரித்தபடி, சரி, இப்போது நாம் நமது திருமண வாழ்க்கையை தொடங்கலாம் அல்லவா? ஏனெனில் நவீனுக்கும் ஒரு தங்கை தேவைப்படுவாள். அதற்காக நாம் இப்போதிலிருந்தே திட்டமிட வேண்டும் அல்லவா என்று கேட்டான். இதை சொல்லும் போது மூர்த்தியின் கண்களில் ஒரு தெளிவு தெரிந்தது. நான் என் முகத்தை மறைத்து கொண்டேன். மூர்த்தி எனக்கு அன்பையும் மரியாதையையும் அவன் கொடுத்தான். நானும் மூர்த்தியின் அன்பை முழு மனதுடன் ஏற்றுக்கொண்டேன். அக்கா நளினி போல மூர்த்திக்கு துரோகம் செய்யவில்லை. உண்மையில் நமக்கு தெரியப்படுத்தப்படும் காட்சிகள் எப்போதும் உண்மையாக இருக்காது. அவற்றுக்கு பின்னாலும் பெரிய பெரிய கதைகள் இருக்கும். ஆனால் நாமோ அதை பார்க்காமல் காண்பிக்கப்படுவதை மட்டுமே நம்புகிறோம். இன்று நான் மூர்த்தியின் ஆதரவை பெற்று மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். எங்கள் திருமணமாகி 10 வருடங்கள் ஆகிவிட்டன. மூர்த்தி என் மீது அன்பு காட்டுகிறான். உன் அக்காவுடன் நான் என் வாழ்க்கையை தள்ளி கொண்டிருந்தேன். ஆனால் அன்பின் உண்மையான அர்த்தத்தை நீதான் எனக்கு கற்றுக் கொடுத்தாய் என்றான்.
இப்போது மூர்த்தி என்னுடன் மகிழ்ச்சியாக இருக்கிறான். அவனது ஆதரவை பெற்று நான் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன். என் அம்மாவின் முடிவு மிகவும் சரியானது. மூர்த்தி ஒரு நல்ல மனிதன் என்று அவர்கள் கூறியது சரிதான். அவன் என் அக்காவை மகிழ்ச்சியாக வைத்திருந்தான். ஆனால் என் அக்காவுக்கு தான் மகிழ்ச்சி கிடைக்கவில்லை. கதை முடிந்தது. கதை பிடித்திருந்தால் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.